ஜனநாயகன் மூவி லீக் அத பத்தி சொல்லுங்க ப்ரோ. ராக்கி நம் பாடல ப்ரோ, நம்ம படமே பாகற குட்டி கிடையாது. ஜனநாயகன் வந்தா என்ன வராட்டி என்ன, அது ஏற்கனவே ஏதோ கேசரி படமாமே, கேசரியா பாத்துக்க வேண்டியதான் நீங்க. நாங்களே அதை திருப்பதான் எடுத்திருக்கோம். நீங்க திரும்ப டிவில பார்த்தா நீங்க என்ன பார்க்காம இருக்க போறீங்க? அவ்வளவுதான் அவ்வளவுதான். இது ஒரு பெரிய மேட்சா இருக்காதுங்க ப்ரோ. டைலாக் மட்டும் கட் பாருங்க இல்லையா, தியேட்டர்ல போய் நியாயமா உட்கார்ந்து பாரு. அவ்வளவுதான். ஃபுல் படமா? பார்க்கவே இல்ல. ஏதோ ஏதோ 2 சீன் தான் சொன்னாங்க. இல்ல இல்ல மொத்த படமும் வந்துட்டாங்க. படத்தை பார்த்துட்டு வந்து உட்கார்ந்து சீன் பை சீன் உட்கார்ந்து கதை சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே கேசரி படத்தை எத்தனை வாட்டி ஐயோ உண்மையாவா? பார்க்காம இருக்கேன். பார்த்துட்டு ரிவ்யூலாம் சொல்லிட்டு இருக்காங்க அங்கங்க. பாப்பா அரசியல் சீன்லாம் வருதா? ஆமாமா, அது எக்கச்சக்கமா இருக்கு. அப்படின்னா இவங்க ஒருவேளை சென்சார் இல்லாம இவங்களே என்ன விட்டுருப்பாங்கப்பா. அரசியல் சீன்லாம் வருதுன்னா ஏன்னா சென்சார் கட் பண்ண சொல்லுவாங்கல்ல, சோ அதனால அப்படி பண்ண சொல்லிருப்பாங்க கிரிட்டுன்னு. சரி பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்சார் இந்த மாதிரி சீன்லாம் வந்து பாக்குறதுக்கு இப்படியே போய் கட் பண்ணி வந்தா அதுக்கு ஒரு இதே இருக்காது. போட்டு விடுங்க, போனா போயிட்டு எவ்வளவு கோடி செலவு பண்றோம், இது இருந்துட்டு போட்டு அப்படின்னு இருப்பாங்க. ஃபுல் படம் வந்துருச்சா? அடப்பாவீங்களா? நான் மத்தியானம் பாவம் அது இதுன்னு பேசிட்டு இருந்தேன். ஐயோ இப்போ என்னன்னா நீங்க என்னன்னா வேணும்ட்டே போட்டு பாக்க சொல்றீங்க. பாவமா? ஏப்பா என்ன பாவம்? எடுத்ததே அரசியல். எல்லாரும் பாக்கணுன்றதுக்காக பண்றாங்க அப்படி. ஐயோ சரி சரி ஓகே. மாஸ் மாஸ் 2.0 வெற்றிக்கா போராடி கொண்டிருக்கு. 2.0 வெற்றி இருக்குமா ப்ரோ? சைபர் கிரைம் இஸ் வாட்சிங் ப்ரோ. வாட்ச் பண்ணுங்க யார் வேணும்னா. இதுதான் வந்து நானா லீக் பண்ணது எவ்வளவு ஒருத்தன். நாங்க வந்து நாங்களாம் என்னன்னு கூட தெரியல. நீங்க சொன்னீங்க அப்படியா? ஓ ஏதோ ஒரு விஷயத்துக்காக பண்ணிருக்காங்க போல அப்படின்னு போயிடுவோம். அவ்வளவுதான். ஐயோ லாஜிக், இதெல்லாம் ஒரு லாஜிக்கல் கொஸ்டின் தானே ப்ரோ. இப்போ ஒரு படம் எடுக்கிறோம், அதுல அரசியல் சீன் நிறைய இருக்குது. அது வந்து கட்டோட வந்தா அதோட வீரியம் குறையும் அப்படின்னா தப்புன்னு லீக்க போட்டு விட்டுற வேண்டியதுதான், முடிஞ்சு. அதெல்லாம் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு ஓ இப்படியா அப்படியா ஓகே அப்படின்னு மாத்தி குத்துறாங்க. அவ்வளவு சிம்பிள். இதெல்லாம் லாஜிக்கலான ஒரு திங்கிங் தானே ப்ரோ. லாஜிக்கல் திங்கிங். பெரிய படத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வரலாற்றுலயே இல்ல, இந்த மாதிரி நடந்ததே இல்ல. இப்ப புது வரலாறு வருதுன்னா அப்ப ஏதோ சம்திங் ஓகே அவ்வளவுதான். அப்படியே வந்து அப்படியே நம்ம கண்டுபிடிச்சிடணும். அப்படியே எதுக்கு படிப்பு காலேஜ்ல நமக்கு எது கொடுத்துச்சு? ஓ வேலையை பார்த்துட்டீங்களா நீங்க அப்படி பேர வேண்டிதான். ஆனா பார்க்க கூடாது ப்ரோ இந்த மாதிரி வந்து.